பரவாயில்ல, ரொம்ப நகைச்சுவையாக வேறு சொல்கிறீங்க நீங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து குடியரசுத் தலைவர், அதாவது ஒரு விஞ்ஞானி ஒரு குடியரசுத் தலைவருக்கு பதவிக்கு வரீங்க நீங்கள். எப்படி நீங்கள் அந்த டிரான்சிஷன் எப்படி இருந்தது? அதாவது நம்ம வந்து ஒரு ஆய்வகம், ஆராய்ச்சி போன்ற விஷயங்களை விட்டு மக்கள் பணியில் திருப்பி நீங்கள் வரும்போது எந்த அளவுக்கு அந்த டிரான்சிஷன் எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? ஏன்னா திடீர்னு நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? என்னுடைய இது எனக்கு எப்படின்னா, எந்த பணியாக இருந்தாலும், எந்த பணியாக தான், இப்போ 40-50 ஆண்டுகளாக நான் பணி செய்து விட்டிருக்கிறேன். எந்த பணியாக பல பணிகள் செய்தேன், பல வேலைகள் மாற்றங்கள் எனக்கு ஏற்பட்டன. ஆனால் என் மனதில் வந்து எப்போவுமே எந்த பணியானாலும் அந்த பணியை வந்து நீ நன்றாக விரும்ப வேண்டும். மனதில் வந்து ஒரு எண்ணம் உருவாக வேண்டும். எந்த பணியாக இருந்தாலும் அந்த பணியை அதை நன்றாக செய்ய வேண்டும். நன்றாக செய்வது எப்படி பண்ண முடியும்? விரும்பினால்தான் செய்ய முடியும். யூ ஹேவ் டு லவ் இட், இல்லையா? ஸோ அந்த ஒரு ஹேபிட் வந்துடுச்சு. எந்த ஒரு பணியும் வந்து நேசித்தால் கண்டிப்பாக வந்து சிறப்பாக செய்ய முடியும். அது கரெக்ட். பல பேர் அந்த தெரியாமல் ஒரு விஷயம் இருக்கா. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அது எந்த பணியாக இருந்தாலும் அந்த பணியை நேசித்து விரும்பி பணி செய்தால் தென் வெற்றி காண முடியும். நீங்கள் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது மட்டும் இல்லை, நீங்கள் சிறு வயதிலிருந்தே முதல் 100க்கு 100 மதிப்பெண் கணக்கில் வாங்குறதும் சரி, நீங்கள் கல்லூரி வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் குடியரசுத் தலைவர், நீங்கள் முதலில் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. நான் வந்து சொல்லப்போனால் முதல் 3 S அப்படின்னு சொல்லுவேன் நான். சுகாய், சப்மரைன், சியாச்சின். 3 விஷயங்களையும் வந்து ஒரு 70 வயது கடந்த ஒரு நபர் வந்து இந்த 3 விஷயங்களும் வந்து செய்கிறதுன்றது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். இந்த சுக்காய் போன்ற அந்த ரக விமானங்கள்லாம் உங்களை போன்ற ஒரு 3 மடங்கு வெயிட் வந்து நீங்கள் வந்து தாங்க வேண்டிய ஒரு சக்தி இருந்தால் தான் நீங்கள் வந்து அதெல்லாம் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 விஷயங்களை நீங்கள் செய்கிறது எந்த அளவுக்கு ஒரு அரிதான ஒரு விஷயம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த 3 காரியங்கள சியாச்சின், சுகாய், சப்மரைன். எந்த வயதிலும் எப்படியும் செய்ய முடியும் என்ற கருத்துக்கு செயல் வடிவம் மற்றும் உருவமும் கொடுப்பதில் எனக்கு ஒரு சந்தோஷம். அதுவே இந்த சக்திக்கு காரணம். புரியுதா? அதுவே இந்த சக்திக்கு காரணம். சியாச்சின் பனிமலை பகுதியில் உச்சியில் -40 டிகிரி, அதுக்கு பேர் குமார்னு பேர், உச்சிக்கு பேர் குமார்னு பேர். அங்கே இருக்கும்போது அது மைனஸ் மட்டுமில்லை, -40 டிகிரி மட்டும் இல்லை, ஒரு பயங்கர காற்று வேறு இருக்கும், குளிர் காற்று. இது வந்து அப்போது எங்களுக்கு வந்து ட்ரெஸ் கொடுத்தாங்க, ஆர்மி வந்து ட்ரெஸ் கொடுத்தாங்க. அதில் போய் அங்கே அந்த அந்த குமாரை நின்று நம்ம ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ஜவானோட நிற்கும் பொழுது அவங்களுடைய எவ்வளவு அருமையான பணி நாட்டுக்காக செய்கிறார்கள், நாட்டின் பாதுகாப்புக்காக செய்கிறார்கள். இதை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஒரு 25 வயது நபர் கூட அங்கே போய் நிற்கிறதுக்கு வந்து தயக்கம் கொண்ட ஒரு விஷயத்தில் 70 வயதில் -40 டிகிரி செல்சியஸில் போனான்ற ஒரு தைரியமே வந்து புரியாத புதிராக. அது வந்து எப்படின்னா ஒரு காரணம், நான் வந்து அங்கே வந்து 1 மணி நேரம் அந்த உச்சியில் வந்து இருந்தது 1 மணி நேரம். ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் பல சமயங்களில் வந்து இந்த -40 டிகிரியை பார்க்காம மனத்திடத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களை எப்படி என்கரேஜ் பண்ணுறது? நான் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவங்களோட போய் இந்த சமயத்தில் இருக்காமல் எப்போ இருக்க முடியும்? ரொம்ப நம்ம நாட்டுக்காக வந்து நம்மளோட ஜவான்ஸ் எந்த அளவுக்கு வந்து அவங்களோட உயிரை பணைய வச்சு வேலை செய்யற விஷயத்த வந்து உங்கள் மூலமாக வந்து பல பேருக்கு வந்து தெரிய ஒரு அரிய வாய்ப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திருக்கீங்கன்னு சொல்ல வரீங்க. ஆமாம், கரெக்ட். இப்போ சுகாய் அந்த விஷயத்துக்கு வரலாம். சுகாய் Su-30 Mark II, அதாவது சவுண்டு ஸ்பீடை போல் 2 தடவை அந்த ஏர்க்ராஃப்டில் பறக்க முடிஞ்சது. பறப்பது தானே உங்களுடைய முடிந்தது. அது வந்து எனக்கு பல காலம் அந்த 1957 பறக்க முடியவில்லையே என்ற நிலைமை. அதுக்கு வந்து இப்போது 2006 எனக்கு ஒரு 2006 ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு 40 நிமிஷம் ஃப்ளைட், அது 40 நிமிஷம் ஃப்ளைட்டு. அங்கே ஜி-சூட் கொடுத்துருவாங்க, ஜி-சூட்டு. ஸோ த கேப்டன் வந்து அஜய் ராத்தோர்னு பேர், ஓகே, ஃப்ரெண்டு அவர், நண்பராக நிகழ்ந்தார்.
அவர் என்னோட கண்ட்ரோல் கையில் கொடுத்துட்டார். கண்ட்ரோல் ஸ்டிக்கை கையில் கொடுத்து க்ரூயிஸ் பண்ணும்போது, அதாவது ஃப்ளை பண்ணும்போது, லெவலாக ஃப்ளை பண்ணும்போது நானே ஃப்ளை பண்ண முடியும். அப்புறம் வந்து he asked me to fill the G 4G condition. I can பேங்க் லெஃப்டில் பேங்க் பண்ண முடியும், ரைட்டில் பேங்க் பண்ண முடியும். அப்போலாம் 4G இதை எனக்கு ஜி சூட் கொடுத்துருந்தாங்க. 7G வரலையும் போகும். ஜி சூட்னா வந்து அந்த இந்த ஏர்க்ராஃப்ட் ஒரு ஜியில் தான் நம்மளாம் இப்போ இருக்கோம். ஏர்க்ராஃப்ட் இப்படி பேங்க் பண்ணும்போது ஆக்சலரேஷன், யூஆர் ஆக்சலரேட்டிங் இல்லையா, ஆக்சலரேஷன் பண்ணுறாங்க. அந்த ஆக்சலரேஷன் வந்து ஹவ் ஃபாஸ்ட் யூ ஆர் டூயிங் இட். இப்போ வந்து சடனாக பண்ணால் 7Gயோட போகும். அதை வந்து அப்படி மெதுவாக பண்ணால் 4G, அதுக்கு மேலே விட மாட்டாங்க. என்ன 4G வரலையும் பண்ணேன், அதுக்கு ஜி சூட் இருக்கும். அது வந்து ஒரு ஜியில் இருக்காப்புல நமக்கு வந்து ஒரு நிலைமை ஏற்படுத்தும். இது ரெண்டாவது. அப்போது வந்து அதை நான் பறக்கும் பொழுது அந்த விமானம் ஒரு அருமையான விமானம். இது நம்முடைய விமானிகளும் ஆகாய ஐஏஎஃப்பில் இருக்கிற வேலை பணி செய்ய எல்லாரும் பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர்கள் செய்யும் பெரும் பணி. நீங்கள் வந்து ஆரம்பத்தை சொன்னீங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து வேலை கிடைக்கலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆனால் கடைசியில் இந்திய ஏர்ஃபோர்ஸ் அந்த படையே வந்து உங்களுக்கு வந்து செல்யூட் அடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து வளர்ந்துருக்கீங்கன்னா உண்மையாக வந்து தன்னம்பிக்கைக்கு வந்து கண்டிப்பாக வந்து எப்பவுமே வீண் போவதில்லைன்றதான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தன்னம்பிக்கை மிகவும் முக்கியம். இப்போ ஏன்னா நம்ம நாட்டில் பணம் இருக்குது, பலவிதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, வாட்டர் இருக்குது, மினரல் இருக்குது, அப்புறம் வந்து ஜனநாயகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன முக்கியம், 20 ஆண்டுகளுக்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு இந்தியனும் ஒரு மன உறுதி இருக்கு. நான் செய்ய முடியும் என்ற உறுதி ஏற்பட்டால் நாம் எல்லோரும் சேர்ந்து செய்ய முடியும் என்ற எண்ணம் ஏற்படும். அப்போது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். நம்மால் செய்ய முடியும். அந்த நிலைமை ஏற்பட்டால், நம் மனதில் ஒரு திடசக்தி ஏற்பட்டால் அவசியம் 20 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்தியா வளர்ந்த நாடாக மாற முடியும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து பறக்கிற விஷயம் பற்றி சொன்னீங்க. நீங்கள் இப்போ வந்து கடலுக்கடியில் போன அந்த நீர்மூழ்கி கப்பலினுடைய அனுபவம் எத்தனை மணி நேரம் இருந்தீங்க? 3 மணி நேரம் இருந்தேன் நீர்மூழ்கி கப்பல். ஆனால் ஒன்று பார்த்து அங்கே போனால் எல்லாம் சைலண்ட்டு, கடல் சப்தம். ஆனால் இப்போ இளைஞர் எல்லாம் ஆஃபீஸர், அப்புறம் சீமென் எல்லாம் ரொம்ப இளைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ரொம்ப பிஸி, கண்டினியூஸாக பிஸி. நான் வந்து கடலில் போகும்போது டார்பிடோவெலாம் வந்து எப்படி எனிமி அட்டாக் பண்ண முடியும் அதெல்லாம் காமிச்சாங்க. ஒரு 3 மணி நேரமும் ரொம்ப பிஸி. அது எப்படி ஒர்க் பண்ணுது, இப்படி ரொம்ப டிஃபிகல்ட்டான ரூட் அது போகணும். ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். 3 மணி நேரம் அந்த நம்ம கடற்படை எவ்வளவு சிறப்பாக பணி செய்கிறது, நாட்டிற்கு பணி செய்கிறது என்பதை அன்று தான் எனக்கு என் கண்ணால் பார்க்க முடிந்தது. நீங்கள் தானே சார் அவங்களுக்கு வந்து உந்து சக்தி அறிங்க. இது வந்து ஒரு விஷயம் சார். இப்போ வந்து நீ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குடியரசுத் தலைவராக ராஷ்டிரபதி பவனில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த சில மலர்களையும் செடிகளையும் நீங்கள் வந்து வளர்த்து அதை வந்து பராமரித்து வந்தால் சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு செடி மேலே உங்களுக்கு பிரியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை பொதுமக்கள் மிக அதிக அளவில் வந்த ஒரு சமூகம்னா நீங்கள் அந்த குடியரசுத் தலைவராக இருந்த காலத்தில் தான் ராஷ்டிரபதி பவனுக்கு நிறைய மக்கள் வந்ததாக சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் பற்றி சொல்லுங்கள் சார். ஒவ்வொரு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்தபோது, ஒவ்வொரு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்த பொழுது அதன் புகழுக்கும் வளர்ச்சிக்கும் அழகுக்கும் வடிவு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். நான் குடியரசுத் தலைவராக இருந்தபோது 5 புது தோட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அவை பயோடைவர்சிட்டி சென்டர் பேர், பயோடைவர்சிட்டி சென்டர். 2வது ஹெர்பல் கார்டன், மூலிகை ஹெர்பல் கார்டன். 3வது ஸ்பிரிச்சுவல் கார்டன், ஆன்மீக கார்டன். 4வது வாசனை திரவியம் மிகுந்த ரோஜா தோட்டம். ரோஜா தோட்டத்தில் வந்து வாசனை இல்லாத அழகாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு வாசனை தரக்கூடிய வாசனை திரவியம் மிகுந்த ரோஜா தோட்டம். மியூசிக்கல் கார்டன்,
அதையும் ஏற்படுத்துகிறோம். 5 கார்டு புதுசாக வந்துச்சு. ம். அதே மாதிரி ஒவ்வொரு குடியரசுத் தலைவரும் பண்ணுவாங்க. நான் இருக்கும்போது ஒரு சமயத்தில் வந்து ஒரு வருஷத்தில் 10 லட்சம் பேர் விசிட் பண்ணாங்க. 10 லட்சம் பேர் சொன்னாங்க. 5 லட்சம் முதல் 10 லட்சம் பேர் மக்கள் விசிட் பண்ணுவாங்க அங்கே.